ஹலோ வெல்கம் டு மை சேனல் அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ஸ்பான்ச்சியான நல்ல சாஃப்டான கேக் வந்து பண்ண போகிறோம். வீக்கில் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அழகாக அந்த கேக் வந்து செஞ்சிடலாம். இதை வந்து ஜீப்ரா கேக், மார்பிள் கேக் கூட சொல்லுவாங்க. நல்லா டபுள் கலரில் பார்க்க அழகாக இருக்கும். அவன், பீட்டர், குக்கர் இது எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு அளந்து போட்டுக்கலாம். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். இது வந்து பேக்கிங் சோடா, இது வந்து குறைவாக போட்டாலே போதும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேக் பண்ணுறப்ப பேக்கிங் பவுடர் வந்து அதிகமாக போடணும், பேக்கிங் சோடா வந்து குறைவாக தான் இருக்கணும். இந்த பேக்கிங் பவுடரை விட இந்த பேக்கிங் சோடாவுக்கு வந்து பவர் அதிகம், 4 மடங்கு பவர் அதிகம். அதனால பேக்கிங் பவுடர் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ சல்லடையில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா மாவு 3 பொருள் தான் போட்டிருக்கோம். இந்த 3 பொருளுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவை கையில் தொட்டாலே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை போட விருப்பம் இல்லாதவங்க 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து போட்டுக்கலாம். இதிலேயே கேக்கோட இனிப்புக்கு வந்து சர்க்கரையும் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை போடுறேன். இது வந்து ஒரு மைல்டான இனிப்பில் இருக்கும் கேக்கு. இனிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினைக்கிறவங்க 3/4 கப்பில் இருந்து 1 கப் அளவு கூட நீங்கள் சர்க்கரை வந்து போட்டுக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவு அப்படின்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இதை எல்லாமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு திக்கான க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து மாவை சலித்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் இந்த முட்டை மிக்சரை ஊற்றி நல்லா கலந்து எடுக்க போகிறோம். இதை வந்து ஒரு கரண்டி இல்லைனா ஒரு விஸ்கு வச்சு நம்ம கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும். இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து கலந்து எடுத்ததுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை லூஸ் பண்ணுறதுக்காக பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பச்சை பால் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இந்த கேக்கு வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே டைம் வந்து 1/4 கப் பாலையும் வந்து ஒரேடியாக வந்து மாவில் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. சம்டைம் வந்து ரொம்ப தண்ணியாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பேட்டர் வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வரவே வராது. எனக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து தேவைப்பட்டுச்சு. 4 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ மாவு பார்க்குறதுக்கே நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதோட கலருமே பாருங்கள், கொஞ்சம் ஓரளவு வந்து டார்க் எல்லோ ஷேடுலேருந்து லைட் எல்லோ ஷேடுக்கு மாறி இருக்கும். நல்ல ஒரு க்ரீமியான பதத்தில் இருக்குல்ல. இதோட பதம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த மாவு. இப்போ இந்த மாவை கரெக்டாக 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் வந்து அப்படியே பவுலில் ஊற்றுறப்பே மடிப்பு மடிப்பாக விழுகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான லெவல். இது வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க. இந்த லெவலில் தான் நம்ம மாவு வந்து பீட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்குன்னு அர்த்தம். விஸ்கு வச்சு நீங்கள் பீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பீட் பண்ணுறது. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு இந்த மாதிரி லெவலில் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் வந்து கொக்கோ பவுடர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எசன்ஸ் எதுவுமே வந்து ஃப்ளேவருக்கு வந்து சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, காஃபி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது 2யும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக அந்த தண்ணி வந்து பச்சை தண்ணியாக இருக்கக்கூடாது, ஹாட் வாட்டர். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைட்டாக வந்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் லிக்யூடு மாதிரி இந்த மாதிரி ஃபார்முக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சாக்லேட் காஃபி மிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. கேக் பேட்டர் வந்து 2 பார்ட்டாக வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி பிரித்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு பகுதியில் மட்டும் நீங்கள் இந்த காஃபி மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எசன்ஸ்க்கு பதிலாக நம்ம காஃபி பவுடர் வந்து சேர்த்துருக்கோம். அதனால ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் பார்க்குறதுக்கு நல்லா சாக்லேட் கலரில் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஒரு வேலை எப்படின்னா, அவன் வந்து ரெடி பண்ணணும். நம்ம வந்து ஓடிஜி இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்லா கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்குள்ளே வந்து 1 இன்ச் அளவுக்கு நார்மலாக சால்ட் உப்பு போட்டிருக்கேன்.
அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தை நீங்கள் தலைகீழாக கவுத்து போட்டு கூட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. உள்ளே நல்லா சூடாக இருக்கணும். இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மோல்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மோல்டு வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா நார்மலாக அந்த மாதிரி ஒரு மோல்டு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் எல்லார் வீட்லையுமே இருக்கும். கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கேக் வந்து நல்லா பொங்கி வரும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா, மாவ ஊத்துறதுக்கு முன்னாடி நான் என்ன வேலை பார்த்துருக்கேன்னா, சுத்திலும் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு பட்டர் ஷீட் வேற போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் வந்து இல்ல அப்படின்னா, நீங்க வெறும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணா போதும். இதுக்கு மேல கொஞ்சம் மைதா மாவு வந்து லைட்டா நீங்க டஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, கேக் வந்து அடியில வந்து ஒட்டாம வரும். இப்ப இந்த மோல்டுல வந்து நம்ம மாவ உள்ள ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் மாவு, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் மாவு. திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட்டு, திரும்ப 1 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட்ன்னு மாறி மாறி நான் ஊத்தியிருக்கேன். அப்போ உங்களுக்கு 2மே மிக்ஸ் ஆகி வரும். இத அப்படியே விடாம டூத்பிக் வச்சு வீடியோல காட்டுற மாரி அழகா ஒரு டிசைன் குடுங்க. பார்க்க இன்னுமே அழகா இருக்கும். ஓகே ஃபினிஷ். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த பாத்திரத்த லைட்டா தரையில வச்சு டேப் பண்ணி விடுங்க. இந்த மாரி டேப் பண்றப்ப ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும். ஒரு இடுக்கி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மோல்டை வந்து அப்படியே மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஷேக் ஆகாமல் மெதுவாக அந்த ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல பாத்திரம், அதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய பாத்திரம் வந்து இந்த மோல்டை வந்து டச் ஆகாமல் இருக்கணும். 2க்கும் இடையில 1 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவுக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வந்து குக் ஆகட்டும். இந்த கேக் வந்து பேக் ஆகி வர்றதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இடையில வந்து மூடிய வந்து ஓப்பன் பண்ணுறது, திரும்ப க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கரெக்ட்டா 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேக்கை வந்து நீங்கள் திறந்து பார்க்கலாம். நல்லா ப்ளஃபியாக மேலே எலும்பி நிற்கும். இப்போ வந்து வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக் வச்சு நீங்கள் நல்லா குத்தி பார்க்குறப்ப கேக் வெந்திருக்கா வேகலையான்னு உங்களுக்கே தெரியும். மாவு மாதிரி எதுவும் ஒட்டாமல் ப்ளைனாக இருக்குது ஸ்டிக்கு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக கேக் வந்து பேக் ஆயிருச்சு. இப்போ ஒரு துணியை யூஸ் பண்ணி மோல்டை வந்து மெதுவாக எடுத்து வெளியில் வச்சுருவோம். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். சூடு போக நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டீமோல்டு பண்ணிக்கலாம். ஹீட் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கத்தி அல்லது கரண்டி வச்சு சுத்திலும் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டதுக்கு அப்புறமா கேக்கை வந்து நீங்கள் பாத்திரத்துல இருந்து வெளியில் எடுத்துக்கலாம். கேக்கோட அடிபாகம் இப்படி தான் இருக்கும். நான் வந்து டீமோல்டு பண்ணதுக்கு அப்புறமா அந்த பட்டர் ஷீட்டை வந்து அடியில் போட்டிருந்தேன்ல அதை எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு கேக்கை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கேக் வந்து செம சாஃப்ட்டா இருக்கும். அது போக நல்லா ஸ்பான்ஜியாவும் இருக்கு. கேக்கோட கலர் காம்போ பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ஜீப்ரா கூடு மாதிரி அந்த லேயர் லேயராக மாறி மாறி கூடு வந்து அழகாக தெரியும். இதை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ஸ்கூல் விட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கு ஒரு பீஸ் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து சாப்பிட்டுக்குவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி. இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைம் செய்கிறப்பயே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.